ஹலோ வெல்கம் பேக் டு கேமிங். நான் உங்கள் ஜிசிஜி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் படிஷன் பார்ட் 2. இந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு வீடு தாங்க கட்ட போகிறோம். போன பாட்டில் வந்து நமக்கு தேவையான சர்வைவல் திங்ஸ்லாம் எடுத்தோம். அது போக இந்த பெட்டு, கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னன்ஸ், செஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எடுத்தோம். இந்த பாட்டில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய இடம் தான். இவ்வளோ பெருசாக இடம் இருக்கிறப்போ நமக்கு நல்லா பெருசாகவே கட்டுவோம். அது மாதிரி நான் போன பாட்டிலே சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி கட்ட போகிறோன்னு. அந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் கைஸ். அந்த மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம் இந்த வாட்டி. ஓகே, வீடியோக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. அதான் கிட்டத்தட்ட நிறைய இருக்குது கைஸ். எனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நமக்கு வந்து ஒரு வால் தான் கைஸ் போட போகிறோம். இருங்க கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருந்துன்னா இங்கே இருந்து நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு இடம் மாதிரி கட்ட போகிறோம் கைஸ். ரெண்டு 3 4 5 இந்த காம்பவுண்ட் வாழை சுற்றி தான் நம்ம கட்ட போகிறோம். இவ்வளோ லென்த் வந்தாலே போதும். ஆனால் இதோடையும் பெருசாக கட்டலாம். நான் இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் கைஸ் கட்டுறேன். இந்த சைஸே போதும்னு நினைக்கிறேன். இது லென்த்துக்கு வச்சுப்போம் கைஸ். உள்ளே வந்ததெல்லாம் அழகாக எடுத்துக்கலாம். என்னடா பெருசாக கட்டுறேன்னு சொல்லிட்டு சின்னதாக கட்டுறேன்னா, இதுக்குள்ளே வீடு வரும் கைஸ். இதுக்கு மேலே தான், இதுக்கு அடுத்து தான் இன்னும் பெரிய காம்பவுண்ட் வால் பண்ணணும். நான் இப்போதைக்கு ரஃப்பாக தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ஃபுட்டு இல்லைன்னா ஃபுட்டு கம்மியாக இருக்குது. ஒரு 13 கிட்ட நான் ப்ரெட்டு எடுத்து வச்சிட்டேன் கைஸ். வில்லேஜஸ்ட்டு வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். நான் ஒரு ப்ரெட்டே நல்லா தாக்கு பிடிக்கும் கைஸ். ஃபுட்டு சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்னொரு ஒரு ½ கிட்ட ஏறும். ஓகே கைஸ், இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். இப்போ நான் ஓரளவுக்கு வீடு கிட்ட ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டே கூட ஹவுஸ் மட்டும் திங்ஸ் வைக்கிறது அளவுக்கு திங்ஸ் மட்டும் உள்ளே வைக்காமல் நான் முடிச்சுட்டு கூட உங்களுக்கு கட்டிட்டு பண்ணேன். ஏன்னா இப்போ கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 14 மினிட்ஸ்க்குள்ளே போகும். 15 ஆகும். நான் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கட்டதெல்லாம் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். உள்ளே வைக்கிறத அங்கிட்ட ஒரு 14 மினிட்ஸ் கரெக்டாக ஆகும் கைஸ். ஓகே, நான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த காம்பவுண்ட் வால் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வீடை கட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கேன். இன்னும் முடிக்கலை. இப்போ தான் பாதியே ஆக்சுவலி சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டுட்டு இவ்வளோ தான் கைஸ் கட்டியிருக்கேன். இன்னும் முடியலை, இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி உள்ளே முடிச்சுட்டு மேலே ஒரு வீடு இருக்கும் கைஸ். அப்படி தான் பிளானே. மேலே கட்டணும். இதெல்லாம் முடிச்ச பிறகு இதுக்கு முன்னாடியே, ஆனால் ஆக்சுவலி ஒரு 3-4-5 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ் கட்டி முடிக்கிறது. எனக்கு இது தேவையாக இருந்துச்சு. அது என்னது, இது ஷியர்ஸா, இது தேவையாக இருந்துச்சு. இதை நான் தேடி பார்த்தேன், ஆனால் எப்படி எடுக்கணும்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்த பிறகு தான் இதுக்கு அயன் தேவைன்னு இருந்துச்சு. சரி அயன் தேவைன்ட்டு அதுக்கப்புறம் மைனிங் போனேன் கைஸ். கொஞ்சம் நேரம் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த கோல் பார்த்தோம் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில். அந்த இடத்துக்கிட்டே தான் கைஸ் அங்கே ஒரு இது இருக்கும், கீழே கேவு மாதிரி இருக்கும். அந்த கேவு கிட்டே தான் அயன் இருந்துச்சு. அப்படியே நான் அந்த அயனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வச்சே பண்ணிட்டேன் கைஸ். அதை வச்சு இந்த லீவ்ஸு அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே முடிஞ்சு கைஸ். இனி மேலே வந்து இந்த இடத்த அப்படியே இங்கே இருக்க மாதிரி அப்படியே மேலே ஒரு தரம் மாதிரி போட்டு அதுக்கடுத்து அதுக்கு மேலே கட்டணும். இதுக்கப்புறம் க்ரீப்பர் நல்ல வேலை கைஸ், பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இல்லை, அவ்வளோதான், முடிச்சு விட்ருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு.
க்ரீப்பர் இங்கே என்னது கைஸ் பண்ணுது? நல்ல வேலை வெடிச்சிருக்கும் கொஞ்சம் இல்லைனா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு அவர் இருந்தால் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே கைஸ், நான் ஓரளவுக்கு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு கைஸ். 3 மணி நேரம் கழிச்சு 3.5 மணி நேரமே ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் இது கட்டியே முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்மளோட ஹவுஸ். இந்த ஸ்பைடர் மேலே ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போ பார்த்தா மேலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நான் ஃபீல்டுக்கு வச்சுருக்கேன். இந்த சைடும் ஃபீல்டுக்கு தான். இந்த சைடு ஃபுல்லாமே வீட்டு வைப்பேன். இது ஃபுல்லாமே வீட்டு வச்சுருவேன். இது ஃபுல்லாமே மற்ற சீட்ஸ் வைப்பேன். இது நான் அனிமல்ஸ்க்கு தான் கைஸ் வச்சேன். ஆனால் எப்படி இது உள்ளே ஏறி வந்துச்சுங்கன்னே தெரியல. கரெக்டாக அது ஏறி வந்துருச்சு. ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. எனக்கு இது வெளியில் போகாமல் இருந்தால் சரி, போகாது, போக முடியாது. ஆனால் இப்படி ஏறிடுச்சுன்னா போச்சு கைஸ். தடி க்ரீப்பர் இருக்குது கைஸ். அங்கே வந்துருச்சு க்ரீப்பர் வந்துருச்சு. நிறைய கேட்டு பார்த்து க்ரீப்பர் பயப்படும் கைஸ். அதனால் கேட் வாங்கணும். நிறைய கேட் பிடிச்சிட்டு வந்து வைக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணி முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. இதெல்லாம் செஸ்ட்டு வச்சுட்டேன். உள்ளே இந்த செஸ்ட்டில் நான் திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுட்டு தான் குக் பண்ணி வச்சுருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா மேலே இதே மாதிரி தான். இங்கே டோரு, இங்கே வந்து நிறைய 4 செஸ்ட்டு. இங்கே ஃபர்னன்ஸில் இப்போ தான் அயன் போட்டேன். வந்துருச்சு அயனும். இங்கே ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியில் சும்மா பார்க்குறதுக்கு தான் கைஸ் இதை போட்டு வச்சுருக்கேன். இந்த இடம் அதுக்கு தான் யூஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது மேலே போகிறதுக்கு. மேலே என்ன வைக்கலான்ற ஐடியா இல்லை. நம்ம இருக்க மாட்டோம். ஏதாவது பெட் அனிமல் வேணால் மேலே வச்சுக்கலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயே செஸ்ட்டு இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை கைஸ். கீழே இறங்கிடும். மிச்சம் வேறு எதுவும் கட்டுற மாதிரி ஐடியா இல்லை. இதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இனிமேட் ஃபார்மிங் தான் கைஸ். இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். இது அப்புறம் இந்த இடம், இந்த 2 இடத்துல நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம் கைஸ் அடுத்த பாட்டில். இந்த பாட்டில் இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட இது நைட் ஆயிடுச்சு. ரியல் டைமிங்லேயே நைட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நான் அடுத்த பாட்டில் வந்து நம்ம மைனிங், 2 பக்கம் மைனிங், ஃபார்மிங்க்கு அடுத்து நான் மைனிங் போடுறேன் கைஸ். நிறைய அயன் தேவை, அதனால் மைனிங் போடுறேன். எப்படியும் ஆஃப்லைனில் மைன் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், ஃபார்மிங் தான் கைஸ், அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து மைனிங், இல்லைனா அதுக்கடுத்து அனிமல் ஃபார்மிங் பண்ணுவோம். 2ல் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஓகே, நான் இதோட கேம் ப்ளே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டு வைக்கலாம். ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை கைஸ், பாய்.